வெல்கம் டு கிரேக் மாஸ்டரி. இந்த சேனல்ல ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட நாலேஜ உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ, நீங்க ட்ரேடிங்க கத்துக்க தயாரா இருக்கிற ஒரு ஆளா இருக்கிறீங்க. ட்ரேடிங்க சரியா புரிஞ்சுக்கிற ஒரு ஆளா இருக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பலன நீங்க அடைவீங்க. உங்களோட சந்தேகங்கள கமெண்ட் செக்ஷன்ல கரெக்ட்டா கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஏன் நிஃப்டில குறிப்பா ஆப்ஷன்ஸ்ல அதிகமா நம்ம லாஸ ஃபேஸ் பண்றோம்னா, ஒரே காரணம் தான். நமக்கு மார்க்கெட்ட புரிஞ்சுக்க தெரியல. புரியுதுங்களா? நிஃப்டினா என்ன? நிஃப்டி அ ஸ்பா நிஃப்டினா என்ன? அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ்னா என்ன? இத பத்தின புரிதல் நமக்கு கம்மியா இருக்குதுன்னு நெனைக்கிறோம். புரியுதா? நம்ம ஸ்டாக்ஸ்ன்றது ஒரு அசெட் ஓகேங்களா? இந்த அசெட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஓகேங்களா? இத எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்றது. அதாவது இது எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்றத இண்டெக்ஸ் பண்றது. இது இப்படி ஆக்சுவலா என்னன்னா, இந்த இண்டெக்ஸ் எப்படி வொர்க் ஆகுதுன்னா, அதுல ஒரு 50 நிஃப்டி 50ன்னா நிஃப்டில இருக்கிற என்எஸ்சில இருக்கிற 50 டாப் 50 கம்பெனிஸோடைய ஆவரேஜ கால்குலேட் பண்ணி, ரெகுலேட் பண்ணி காட்டுற ஒரு இண்டெக்ஸ் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இதுல ஒரு 50 ஷேர் இருக்கு. புரியுதுங்களா? குறிப்பா நம்ம எப்படி அத பார்க்கலாம்னா, நம்மளுடைய ட்ரேடிங் வியூ டெர்மினல் அந்த ட்ரேடிங் வியூல போயிட்டீங்கன்னா, நீங்க சைட்ல பார்த்தீங்கன்னா, அழகா தெரிஞ்சிரும். இப்போ ஸ்டாக் ஸ்கிரீனர்ன்னு இருக்குங்களா? இதுல போயிட்டு நீங்க உங்களுடைய சார்ட்ட கிளிக் பண்ணி, நீங்க பார்த்தா இதிலயே தெரிஞ்சிரும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ மார்க்கெட்ல இப்ப டாப் 50 கம்பெனிஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது? இது 5 டேஸ்ல இது 1 டேஸ்ல பாருங்க. 1 டேஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மெயினான கம்பெனிஸ்லாம் எவ்வளோ திரும்ப மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பாருங்க. இதனால தான் ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழ இறங்குது. ஓகேங்களா? இப்போ இதுலயும் போயிட்டு நம்ம இது ஈஸியா தெரிஞ்சிரும். நிஃப்டி 50ய மட்டும் குறிப்பா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் காமிச்சிரும். நிஃப்டி 50ல இருக்கிற 50 கம்பெனிய மட்டும் தான் இதுல காட்டும். இப்போ இந்த 50 கம்பெனில எல்லாமே எப்படி ஆவரேஜா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே டவுன்ல தான் இருக்கு. அதுவும் கொஞ்சம் நஞ்ச டவுன் இல்ல, பெரிய டவுன். பெரிய எஸ்கேப் நடந்திருக்கு. எல்லாருமே மேபி நம்மளுடைய ஸ்டாக்ஸ ப்ராஃபிட் புக்கிங் அதாவது ப்ராஃபிட் புக்கிங்கோ, ஓகே. இல்ல ஷார்ட் கவரிங்கோ ஏதோ பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெரிய முதல ஐ மீன் பெரிய பணப்புழக்கம் இல்லன்றதுனால மார்க்கெட் உடனே சரிவ பாக்குது. இதனால தான் மார்க்கெட் சரியுதே தவிர, நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஃபியூச்சர்ஸ் செல், ஃபியூச்சர்ஸ் பை அதெல்லாம் 2வது கான்செப்ட். அதெல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கூடாது. நிஃப்டி 50ய நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்படி தான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, புரியுதுங்களா? இப்போ எல்லா கம்பெனியும் இல்லாம, இப்போ குறிப்பிட்ட ஒரு 10 ஸ்டாக்ஸ் அதாவது வெயிட்டேஜஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வெயிட்டேஜ் இங்க பாருங்க. ஒரு ஹீட் மேப். இது நான் Zerodhaவோடைய இதுலருந்து எடுத்திருக்கேன். ஓகேங்க. இதுல இவங்களே அழகா டெக்னிக்கலா நமக்கு மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. தெளிவா காட்டுது இதுல. இப்போ இவங்க எல்லாருமே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்றத பொறுத்து தான் நம்மளோட நிஃப்டி 50 இயங்குது. ஓகேங்களா? பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் -3 தான். இவர் ஒருத்தவர் மட்டும் தான் கொஞ்சம் பாசிட்டிவா ரொம்ப பாசிட்டிவா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. ஓகேங்களா? நிஃப்டி 50யோட வெயிட்டேஜஸ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? குறிப்பா நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் கம்பெனி நம்மள எது எதுன்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான், நம்மளால பெர்ஃபெக்ட்டா ஒரு நல்ல ட்ரேட் எடுக்க முடியும். நிஃப்டி 50யோட வெயிட்டேஜஸ் கம்பெனிய நீங்க டெய்லியும் வாட்ச் பண்ணா மட்டும் தான். நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் கம்பெனிஸ்ல ஒரு 10 ஸ்டாக்ஸ் இருக்கா? HDFC மெயினா ரிலையன்ஸ் தான் இப்போதைக்கு ஹையஸ்ட் இது குடுத்துட்டு இருக்காங்க. கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அப்படின்னும்போது, ஹையஸ்ட்டா கான்ட்ரிபியூட் பண்றவங்களே ரெட் கலர்ல இருக்கிறாங்கன்னா, நீங்க சாலிடா நம்பலாம். ஓகே. இன்னைக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் குடுக்குறவனே ஸ்லோவாயிட்டான். ஸோ, கண்டிப்பா மார்க்கெட் கீழ போலாம், இல்ல சைட்வேஸ் போலாம். அப்படின்னும்போது, நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும்? இதுதான் இப்ப நான் சொல்ல தரப்போறேன். என்னன்னா, டெரிவேட்டிவ் மார்க்கெட்ட நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? டெரிவேட்டிவ் மார்க்கெட்டும், ஸ்பாட் மார்க்கெட்டும் ஒண்ணு கிடையாது. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஸ்பாட் மார்க்கெட்டுன்றது என்னன்னா, நீங்க பார்க்குற இண்டெக்ஸா இருக்கலாம். இல்ல நீங்க பார்க்குற வாட்ச் பண்ற ஸ்டாக்ஸா இருக்கலாம். ஸோ, ஸ்டாக்ஸுக்கும், டெரிவேட்டிவ்க்கும் சம்மந்தமே கிடையாது. டெரிவேட்டிவ் எதன் பேஸ்ல இயங்குதுன்னா,
ஃபியூச்சர்ல ஐ மீன் ஃபியூச்சர்ல இதோட மதிப்பு கூடலாம், குறையலாம் அப்படின்ற கான்செப்ட்ல மட்டும் தான் இயங்குதே தவிர, ஸ்டாக்ஸ அடிப்படைய வந்து ஐ மீன் ஸ்டாக்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கேதர் பண்ணுது. பட் ஆனா, அதுக்குன்னு தனியா ஒண்ணுமே வந்து இத அதிகமா பை பண்றதுனால பை பண்றாங்க. பைய மேல போயிடும்ன்றலாம் காரணம் கிடையாது. அதிகம் பேர் ஆர்வம் காட்டுறாங்கன்னு வேணா அதாவது நம்ப ஏத்துக்கலாம். ஆனா, அத முழுமையா நம்பக்கூடாது. எதுல வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ, அதுல வந்து அதாவது நம்ம ஒரு ஸ்டாக்ஸ வாட்ச் பண்றோம்னா, போதுமான அ ஐ மீன் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த ஃபண்டமெண்டல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான், நம்பளால ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ண முடியும். நம்ம ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங் ஆவாம, நம்ம போய் ஒரு ஃபியூச்சர்ஸ்லயோ, ஆப்ஷன்ஸ்லயோ ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம வந்து லாஸ மட்டும் தான் ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாரி ஃபியூச்சர்ஸ்ல, ஆப்ஷன்ஸ்லயும் ஏன் ரொம்ப ஃபேஸ் பண்றோம்னா, அதுதான் ரொம்ப முக்கியமான காரணமே. என்னன்னா, ஒரு ஸ்டாக்ஸ ஒரு ஆள் பை பண்றாங்க. ஐ மீன் ஃபியூச்சர்ஸ்ல. இப்போ அத வந்து மார்க்கெட் மேல போனா மட்டும் தான் அவன் வித்து செல் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரூ. 10ன்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா, அவன் ரூ. 40 அதுக்கு பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்ப ரூ. 140க்கு பை பண்ணுவான். புரியுதுங்களா? இப்போ நம்ம பார்த்துருப்போம். நிஃப்டியோட சார்ட்ல பார்த்தீங்கன்னா, வேல்யூ பார்த்தோன்னா 25,165 இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குன்னா, இப்போ நிஃப்டிய பாருங்க. 25,164 ஆனா நிஃப்டி அந்த ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தா, இரு ரெண்டு ரூ. 234 அதிகமா இருக்கு விலை. அப்போ இதுலருந்து என்ன உங்களுக்கு தெரியும்னா, இந்த 200 அந்த 163 கூட 234 மைனஸ் பண்ணா ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா? அவ்வளோ தூரம் அவன் பிரீமியம் எக்ஸ்ட்ரா கட்டுறான். அப்போ இப்படி இந்த இந்த பிரைஸ்க்கு வந்து அவங்க ஃபியூச்சர்ஸ்ல வந்து வாங்குறாங்கன்னா, விலை ஏறும். ஐ மீன் அதனால ஸ்பாட்ல விலை ஏறுமான்னு கேட்டா, ஸ்பாட்ல ஒண்ணும் கிடையாது. மார்க்கெட் இங்கேயே வந்து ஃபியூச்சர்ஸ் ஹோல்ட் ஆயி நிக்கலாம். அப்படிதான் நடக்குமே தவிர, இவங்க அதிகமா வாங்கிட்டாங்கன்றதுனால இவன் மேல போமாட்டான். இந்த 50 கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் மேல போவான். புரியுதுங்களா? நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா மட்டும் தான் மேல போவானே தவிர, சும்மா மேல போமாட்டான். இந்த 50 கம்பெனி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. மே மோஸ்ட்லி பார்த்தோன்னா, இவன் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றான். அதேமாரி சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து பார்க்கவே கூடாது. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் பெருசா வந்து கான்ட்ரிபியூட்டே பெருசா பண்ண மாட்டாங்க. முழுக்க முழுக்க பார்த்தோன்னா, பெரிய பெரிய தலைங்க தான். ஒரே நிமிஷம் இருங்க. நான் வந்து அந்த சார்ட்ட மட்டும் உள்ளேருந்து எடுத்துன்னு வரேன். அந்த 50 கம்பெனில 50 கம்பெனிய நம்ம முழுசா எப்புட்றா பார்க்கறது? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ 50 கம்பெனி நீங்க முழுசா பார்க்க தேவையில்ல. குறிப்பிட்ட அந்த வெயிட்டேஜ் குடுக்குற கம்பெனிஸ மட்டும் நம்ம கரெக்ட்டா பார்த்தோம். ஒரு 10 கம்பெனி இருக்கு. இந்த 10 கம்பெனிய மட்டும் நான் உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு எடுத்துக்காட்டு தரேன். ஓகேங்களா? இந்த ஒரு 10 கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜஸ் குடுக்குறாங்கன்றது தான் மெயினா நீங்க பார்க்கணும். ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க எத ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிய வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல இவங்கள வந்து 10 பேரையும் போட்டு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா? வாட்ச் லிஸ்ட்ல இவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க? பெர்சன்டேஜ் தான் முக்கியம். புரியுதுங்களா? இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றது 10% இதெல்லாம் வந்து ஆவரேஜஸ் புரியுதுங்களா? ஆவரேஜ வந்து ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாதீங்க. பட் ஆனா, அதிகமான வெயிட்டேஜஸ் யார் குடுக்குறாங்கன்றது நீங்க அந்த சார்ட்லயே பார்த்திருப்பீங்கள்ல. பெருசு பெருசா கட்டம் கட்டமா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பெரிய கட்டம். அந்த பெரிய கம்பெனி தான் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பெரிய கம்பெனிங்க யாருன்னு பார்த்தா இவங்க தான். ஏன்னா, இவங்க கிட்ட தான் ஹை வால்யூம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஸோ, அதனால தான் அவங்கள பெருசா காட்டினுருக்காங்க. ஹை வால்யூம் ட்ரேடர்ஸ் இருக்கிறதுனால தான் இவங்க பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் அப்டின்னுலாம் நம்ம கணக்கு வச்சுக்கக்கூடாது. இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா, இன்னும் எஃபெக்ட்டா இருக்கும் இண்டெக்ஸ். ஓகேங்களா? மத்தபடி வேற எதனாலயும் கிடையாது. இந்த ஒரு 10 கம்பெனியோடைய இத மட்டும் தான் நம்ம பார்க்கணுமே. ஸ்டாக்ஸ மட்டும் பார்த்துட்டு, ஓகே மத்தவங்கலாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அப்படின்னு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலாம். ஆனா, அதுல வந்து ஒரு சைட்வேஸ் மட்டும் தான் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ பை சைடு சைட்வேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதே செல் சைடுல வந்து அதாவது நெறைய பேர் குட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா, அதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்காதீங்க. ஆனா, இவன் தான் ரொம்ப இந்த ஒரு 10 கம்பெனி தான் மேட்டரு. 1 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, HDFC, ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எல்&டி, ஐடிசி, கோட்டக் மஹேந்திரா பேங்க், இந்துஸ்தான் யூனிலிவர், பாரத் ஏர்டெல்.
இவங்க 10 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த 10 பேர வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அப்படின்னும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, எடுத்த உடனே போய் ட்ரேட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? எடுத்த உடனே இண்டெக்ஸ் மார்க்கெட்ட நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஆர்எஸ்ஐ இதெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஏன்னா, உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்ட புரிஞ்சுக்கினா மட்டும் தான், இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? எப்படி இதில வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம்? அப்படின்றத இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்து முதல் எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல் எதிரி டைம் தான். புரியுதுங்களா? டைம் தான் முதல் எதிரி. நமக்கு வந்து அ நல்ல ஒரு டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணலன்னா, உங்களுக்கு வந்து முதல் எதிரி ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, டைம் தான். ஏன்னா, நீங்க பண்றது வந்து நேரம். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்ன்றது நேரத்த வச்சு இல்ல. இன்னும் அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தெளிவா. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல அதோட மதிப்பு ஏறும்னா, இதோ இருக்கு பார்த்தீங்களா? இந்த மதிப்பு ஏறும்னா, நீங்க ஃபியூச்சர்ஸ்ல பை பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. புரியுதுங்களா? குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அது போய் அந்த இது சேர அடையலன்னா, அதாவது நமக்கு எக்ஸ்பைரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்பைரிக்குள்ள நீங்க போய் இது பண்ணலன்னா, இந்த டைம் டிகேவால உங்களோட பணம் ஃபுல்லா லாஸ் ஆகும். புரியுதுங்களா? ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல. ஆப்ஷன்ஸ்ல இது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதேமாரி ஃபியூச்சர்ஸ்ல கூட எல்லா இடத்துலயும் நீங்க எங்க வேணா பை பண்ணிக்கலாம். எந்த பிரைஸ்ல வேணாலும். ஆனா, ஆப்ஷன்ஸ்ல அப்படி கிடையாது. குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கு இதுலேருந்து குறிப்பிட்ட ஒரு 50 ஸ்ட்ரைக்கு ஓகேங்களா? இப்போ இந்த 50 ஸ்ட்ரைக்ஸ வச்சு மட்டும் தான் அத வந்து உறுதியா சொல்ல முடியும். இந்த 50 ஸ்ட்ரைக்குக்கு நடுவுல இருக்கு பார்த்தீங்களா? மார்க்கெட் 1, 2, 3ன்னு வரும்போதெல்லாம் பெருசா அதில பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட்டு எதிரி யாருன்னா டைம் தான். ஏன்னா வந்து இவன் வந்து அதாவது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் தெரியணும். டெல்டாவ பத்தி உங்களுக்கு மொத்தமா தெரியணும். டெல்டானா, டெல்டா வந்து இப்போ பாசிட்டிவ் இருக்கா? நெகட்டிவ் இருக்கா? நம்ம வந்து ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேவா? இப்போ இப்போ டெல்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து மார்க்கெட்ல வந்து டெல்டா வேல்யூ வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். டெல்டா 1ன்னா மார்க்கெட் 1 பாயிண்ட் மூவ் பண்ணுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து ரூ. 100 ஓகேங்களா? ரூ. 100ன்னு இருந்துச்சுன்னா, இன்டூ 1 100 பாயிண்ட் மேல ஏறும். புரியுதுங்களா? இதே 0.5 இருக்குன்னா, 100ன்னா 100 இன்டூ 0.5 என்ன வரும்? ஒரே நிமிஷம் இருங்க. கால்குலேட்டர் நம்மகிட்ட இதுலயே இருக்கு. இந்த ஒரு பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது எல்லாருக்குமே தெரியும். சில பேருக்கு தெரிஞ்சும் லாஸ் பண்றாங்கன்னா, அதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க பண்ண வேண்டியது இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ இப்ப 0.50ல இருக்குன்னா, அதுக்கு என்ன மீனிங் 0.5 அப்டின்னா, மார்க்கெட் இப்ப திடீர்னு ஒரு 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா, உங்களுக்கு 50 பாயிண்ட் ஏறும். ஓகேங்களா? இந்த மதிப்ப வந்து வெறும் இவங்க மட்டும் தான் வந்து குடுக்குறாங்க. பட் ஆனா, இருந்தாலும் கம்மியாகும்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, தீட்டா. நேரமாக நேரமாக உங்களோட மதிப்பு எப்படி குறையுன்றத பாருங்க. இங்க பாருங்க. குறிப்பா நம்ப ஏடிஎம் சொல்றோம் பார்த்தீங்க, ஏடிஎம்ல எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. தீட்டா வேல்யூ. தீட்டா வேல்யூ ஹையா இருந்தாலே உங்களுக்கு வந்து அதாவது நேரத்துக்கு அப்படியே குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இருக்க இருக்க பாருங்க, இப்போ இவன்லாம் வந்து குறைய மாட்டான்னா, ஸ்லோவா குறைவான். குறைவான், ஸ்லோவா குறைவான். ஆனா டெல்டா வேல்யூ ஹையா இருக்கும். புரியுதுங்களா? எதுல தீட்டா வேல்யூ அதிகமா இருக்கோ, அதுலலாம் நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. தீட்டா வேல்யூ அதிகமா இருந்துச்சுனாலே, ஹோல்டே பண்ணக்கூடாது. நம்ம சொல்லுவோம் பாத்தியா? இல்ல மார்க்கெட் மேல போகும், வெயிட் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணுவோம். பரவால்ல ஸ்டாப் லாஸ் போட்டாலும், கீழ போய் நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் போடுற மனசே வரமாட்டுது அப்படின்றதுக்கு காரணமே இதுதான். என்னன்னா, நம்ம என்னதான் ஸ்டாப் லாஸ் போட்டாலும் சரி, டைமோட வேல்யூவால பணத்தோட அதோட மதிப்பு இழந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, கடைசியில ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகுது. அதுக்கு தான் காரணம். அந்த ஸ்டாப் லாஸ் யார் கலெக்ட் பண்றாங்கன்னா, அவங்க தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் ஓகேங்களா? செல்லர்ஸ்க்கு மட்டும் தான் எப்பவுமே வந்து ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஆனா பையர்ஸ் அளவு கிடையாது. ஆனா செல்லர்ஸ்க்கு லிமிட் ப்ராஃபிட், ஹை ரிஸ்க். லிமிட் ப்ராஃபிட் ஆனா ஹை ரிஸ்க். ஆனா 100% 100ல 90% அவங்க ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ணா மட்டும் தான். பெர்ஃபெக்ட்டான ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ணலன்னா, செம்ம அடி வாங்குவாங்க. அதேமாரி இதுல வந்து ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன்ஸ விட பை, செல் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா தெரியணும். புரியுதுங்களா? ஒரு பொருள் வாங்குறோம். ரூ. 10க்கு வாங்குறோம்.
அது ரூ. 20க்கு விக்கிறோம். அப்ப ரூ. 20க்கு யார் வாங்குறான்னா, இந்த மார்க்கெட் இன்னும் மேல போகும்ன்னும்போது ரூ. 20க்கு யாருன்னா ஒரு ஆள் வாங்குனாங்கன்னா, அவங்கிட்ட அந்த காசு போயிடும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து யார் அந்த காசு தருவா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த காச குடுக்குறவங்க ஆப்ஷன் செல்லர்ஸ். ஓகேவா? இப்போ மேல போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க ரூ. 20க்கு வித்துட்டு ரூ. 25க்கு நான் இன்னொரு அப்படியே மார்க்கெட்லயே விக்கிறேன்னும்போது, அத யாரு வாங்குறாங்க? அத வந்து வாங்குறது தான் ஆப்ஷன் செல்லர்ஸ். புரியுதுங்களா? ஆப்ஷன் செல்லர்ஸ் வாங்கி என்னடா பண்ண போறாங்கன்னா, அவங்க அதோட மதிப்ப மறுபடியும் குறைச்சு ஷார்ட் கவரிங் பண்ண போறாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரியணும். பை, செல் கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா மட்டும் தான், உங்களால அட்லீஸ்ட் மார்க்கெட்ல சஸ்டெயினா இருக்க முடியும். இல்லன்னா வெளில தான் முடியும். லாஸ்ன்னு சொல்லிட்டு வெளில தான் முடியும். இந்த ஆக்ஷன் கான்செப்ட்ல மெயினான ஒரு விஷயமே இதுதான். ஆக்ஷன் தியரில இப்போ நம்ம ஒரு ஏலம் விடுறோம். ஓகேங்களா? ஆக்ஷன் தியரின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஏலம் தான். ரூ. 1 சொல்லி நான் விக்கிறேன். ரூ. 1ன்னா யாருமே வாங்க வரலன்னா, நான் என்ன பண்ணுவேன்? 50 பைசான்னு மறுபடியும் கேட்பேன். அதுதானே நடைமுறை. ஏன்னா ரூ. 1 சொல்றேன் யாரும் வாங்கல. இப்ப யாருமே கேட்கலன்னா 50 பைசா. இல்லன்னு அந்த டைம்ல 75 பைசான்னு ஒருத்தவன் சொன்னான்னா, 75 பைசா பெரிய ப்ராஃபிட். அவன்கிட்ட குடுத்துட்டு போயிடுவேன். புரியுதுங்களா? ஆனா வாங்குறவனுக்கு இந்த ஏலத்துல இப்ப இந்த டைம்ல வாங்குறது லாபமா? அப்போ இந்த வாங்கி இன்னொருத்தவன் கையில நீ குடுக்க போற. அதோட மதிப்பு எப்ப ஏறும்? இப்போ ஒரு ஸ்ட்ரைக்குன்னு வைங்களேன். இப்ப 350 ஒரு ஸ்ட்ரைக்ன்னு வச்சுக்கங்க. ஓகேங்களா? 350 ஒரு ஸ்ட்ரைக்ன்னு வச்சுக்கங்க. 350 ஸ்ட்ரைக்க வந்து நான் இப்ப ரூ. 10க்கு வாங்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அதுதான் எல்டிபி. ஓகேங்களா? ரூ. 10க்கு வாங்குனேன். இந்த எல்டிபி எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, அதுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸ் தான் வேல. ஏன்னா, இப்போ அத அத அப்புறமா சொல்றேன். ஓகேவா? இப்போ எல்டிபி வந்து ரூ. 10ல இருக்குன்னும்போது, நீங்க இந்த டைம்ல வாங்குறீங்க. இதோட மதிப்பு எப்போ கூடும்னா, நெறைய பேர் மார்க்கெட்ல வந்து வாங்க ஆர்வம் காட்டுறாங்கன்னா மட்டும் தான், இதோட மதிப்பு கூடும். இல்லன்னா கூடாது. அப்போ நெறைய பேர் வாங்குற டைம் தான் நமக்கு முக்கியம். புரியுதுங்களா? மார்க்கெட்ல எந்த டைம்ல வந்து வாலட்டாலிட்டி ஹையா இருக்கு, இல்ல மொமெண்டம் ஹையா கிரியேட் ஆகுது. அதாவது மொமெண்டம் எப்படி கிரியேட் ஆகும்னா, மொமெண்டம், வாலட்டாலிட்டி இத பத்தி நம்ம தெளிவா புரியணும். மொமெண்டம் எப்ப ஹை ஆகும்? அதாவது பெரிய பெரிய அ அதாவது பல்க்கா பை பண்றது, பல்க்கா செல் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த 1 மணி, அந்த 12 டூ 1:30, 2 இந்த மாரி டைம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையான யாருன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஓகே பெரிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்போதைக்கு இந்த லெவல்ல வந்து எல்லாரும் செல் பண்றாங்க அப்படின்னும்போது, சரி இந்த டைம்ல ஒரு பெரிய பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பை பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் மார்க்கெட் கீழ போகுமே, எதுக்கு இவங்க பை பண்றாங்க? இவங்க பை பண்றாங்கன்னு தெரியும். எத பை பண்றாங்க? ஆப்ஷன் பைய பை பண்றாங்களா? இல்ல செல்ல பை பண்றாங்களா? இந்த கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? இப்படி எதுவுமே தெரியாம நம்மளால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பை பண்றாங்க, செல் பண்றாங்க, இவங்க செல் பண்றதுனால தான் வந்து மேல மாட்டுது. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக். உங்களோட ஒரு பெரிய லிக்விடிட்டி கிராப் இப்போ வருது நான் இப்போ கூட உங்ககிட்ட வந்து ஒரு உண்மைய சொல்லணும்னா, இந்த இந்த கிராப் எதனால வருது? இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்ட்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே வந்து சும்மா ஃபேக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டேன். டேவோட சப்போர்ட் வந்து இங்க இருக்கு. டேவோட சப்போர்ட் லெவல் இங்க இருக்கு. ஓகேங்களா? அ சாரி டேவோட ரிஜெக்ஷன் லெவல் இங்க இருக்கு. சப்போர்ட் லெவல் இங்க இருக்கு. இப்படி இருக்கும்போது காலைல மார்க்கெட் மேல போச்சு. ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்ட் ஆயிடுச்சு. ரெசிஸ்ட் ஆனக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு. இத ஒரு பிரேக் பண்ணியிருக்கு. எப்படி பிரேக் பண்ணியிருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் ஒரு ஆவரேஜான ஒரு வால்யூமோட தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ, இத தான் கன்ஃபார்ம் லெவலா எடுத்துக்கணும். அப்ப சப்போர்ட்ட எப்படி பிரேக் பண்ணியிருக்கு? அதுவும் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு இதில தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்போ 2 தடவையும் இது பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. புரியுதுங்களா? பெரிய ப்ராஃபிட் புக்கிங்கோ, இல்ல லாஸ் புக்கிங் எது வேணா இருக்கலாம். இந்த டைம்ல வந்து அதிகமான ஒரு மணி வந்து செல் ஆவுது. அதாவது ஒரு பெரிய ஒரு மணி வந்து உள்ள வந்திருக்கலாம். இல்ல வெளில போயிருக்கலாம். அப்படி அப்படி ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த இடத்துல அடிக்குதுன்னும்போது, பெருசா ஒரு ஸ்பைக் தான் கிரியேட் ஆகும். இது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் கிடையாது. இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால மார்க்கெட் வந்து கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ, அதனால தான். இப்போ இது ஸ்பாட்ல ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளான ஒரே பதில் தான் என்னால சொல்ல முடியும். நீங்க அந்த டைமிங்க்கு போங்க. ஓகேங்களா? இப்போ டைம் என்னன்னு நோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:09 11:09க்கு எல்லாத்துலயும் என்ன நடந்திருக்கு? புரியுதுங்களா? 11:09ல என்ன நடந்திருக்கு இன்னைக்கு? ஒரு 11:09 மணிக்கு என்ன ஆச்சு? 11:09க்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து எடுத்து கீழ இறங்கியிருக்கு 10க்கலாம். ஓகேங்களா? நான் 3 மினிட்ஸ் சார்ட்ல வச்சுக்கிறதுனால அப்படி காட்டுது. ஓகேவா?
ஒரு பெரிய மூவ்மெண்ட் எடுத்து சட்டுன்னு கீழ இறங்கியிருக்கு. இப்போ இதுலயும் பாருங்க, எல்லாமே ஒரே டைம்லயே வந்து பெரிய செல் நடந்திருக்கிறதுனால, புரியுதுங்களா? பெரிய செல்லு நடந்திருக்கிறதுனால, மார்க்கெட் வந்து மேல வால்யூம் ஏறிச்சு. பட் ஆனா, டக்குன்னு கீழ இறங்கிடுச்சுன்னும்போது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் அப்போ மார்க்கெட் ஒரு அப்செட் ஆயிடுச்சு. மண்டி நமக்கே தெரியல ஒரு அப்செட் ஆயிடுச்சுன்னா, இப்டி இப்டி மேல போகும்ன்னு. அப்போ ஒண்ணு பெரிய தலைங்க வெளில போயிட்டாங்களா? இல்ல எல்லாருமே ப்ராஃபிட் புக் பண்ணாங்களா? இந்த மாரி நெறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ, இந்த மாரி ஸ்பைக் வந்து லிக்விடிட்டி கிராப்ன்னு சொல்லி ட்ரேட் பண்ணாதீங்க. அவாய்ட் பண்ணுங்க. இந்த 2த்தையும் எத பிரேக் பண்ணி, அதாவது வால்யூமோட நீங்க வந்து நான் டெல்டா வால்யூம் தான் பார்ப்பேன். ரியல் வால்யூம் பார்க்க மாட்டேன். காரணம் என்னன்னா, ரியல் வால்யூம்ன்றதுல வந்து பார்த்தோன்னா, வால்யூம் ஆஃப் ட்ரேட் மொத்தமா என்ன ட்ரேட் நடந்திருக்கு. அதுல பை அதிகமா, செல் அதிகமா அதுதான் பார்க்கணும். இங்க பாருங்க. இப்போ இதுல வந்து இப்போ இத தான் இதுல அப்படியே காட்டும் அப்படின்லாம் இல்ல கிடையாது. இங்க பாருங்க. இது ஒரு பை வால்யூம் காட்டுது. ஆனா இதுல பார்த்தா செல் வால்யூம் காட்டுது. இந்த மாரி வந்து வால்யூமே வந்து நமக்கு ஃபேக்கான மெசேஜ் குடுக்கும். பட் ஆனா நீங்க அதனால இவன தூக்கி வச்சு கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இவன மட்டும் தான் தூக்கி வச்சு கொண்டாடணும், இவன கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல. மொத்த ட்ரேட் வால்யூமும், இவனோட வால்யூமும் ஒரே லெவல்ல இருக்குதுன்னா, ஓகே. திஸ் இஸ் ஆவரேஜ் கரெக்ட்டா இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே தவிர, இவன வந்து தூக்கி வச்சுட்டு இவன குறைச்சும் நம்ம போடக்கூடாது. ஸோ இது நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக தான் சொல்றேன். நம்ம டெல்டா வால்யூம் வச்சே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க காலையில பாருங்க மார்க்கெட் கீழ இறங்கிச்சு. மார்க்கெட் கீழ இறங்கிட்டே இருக்கும்போது, இது ஒரு பெரிய பையிங் பிரஷர்ல இருக்குது. அதாவது இங்கேயும் பார்த்தோன்னா பையிங் பிரஷர். அப்போ மார்க்கெட் மேல அந்த பையிங் பிரஷர் இருக்குதுன்னும்போது, நீங்க சிம்பிளா என்ன பண்ணணும்னா, இந்த டைம் வந்து வாலட்டிலிட்டி ஹையா இருக்கும். ஸோ டக்குன்னு நான் எடுத்து ஒரு அதாவது அதிகமான லாட்டு 2டே பாயிண்ட் வெளில வந்துரணும். புரியுதுங்களா? அதிகமான லாட் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான்லாம் 2, 3 எடுப்பேன். 2 தான் எடுப்பேன். ஓகேங்களா? சம்டைம்ஸ்ல ஹையா இருந்துச்சுன்னா 3 எடுத்துருவேன். 3 எடுத்துருவேன். 3 இன்டு 50 ரூ. 150 ரூ. 150 அதாவது 2 பாயிண்ட்ல கட் பண்ணேன்னா, 2 பாயிண்ட்ல வந்து கட் பண்ணேன்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, 2 பாயிண்ட்ன்றது 1 பாயிண்ட் ரூ. 75. 2 பாயிண்ட் இன்டு 2 இன்டு 3 லாட்டுன்னும்போது 6. 6 இன்டு 75 உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோன்னா, ரூ. 9,000 கிட்ட வரும். அதுல நீங்க புரோக்கரேஜ்க்கு ரூ. 150 போயிடுச்சுன்னா, உங்களோட ப்ராஃபிட் ரூ. 750. அழகா டீசென்ட்டா சிம்பிள் ஸ்கேல்ப் தான். டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வெளில வந்துரணும். அவ்வளோதான். ஏன்னா, அதுக்கு மேல வாலட்டிலிட்டி இருக்காது. ஸோ, டக்குன்னு சரி ஓகே. ஒரு நீங்க வந்து இந்த லெவல்ஸ் மாரி நீங்க என்ன மாரி எடுத்து வச்சுட்டு, இந்த ஆர்எஸ்ஐலாம் பார்த்து நீங்க உண்மையாலுமே ட்ரேட் பண்ற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, டக்குன்னு வந்து இருங்க. இந்த ஆர்எஸ்ஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இந்த நாலேட்ஜ். நீங்க வந்து ஆர்எஸ்ஐ வந்து சிம்பிளா நினைக்காதீங்க. இவன் தான் என்னைக்கா இருந்தாலும் சரி. இவன் தான் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் சரி, இவன் ஒருத்தன் மட்டும் தான் நம்ம நம்புறக்கு ஒரு ஆளா இருக்கும். இஎம்ஏ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் தான் குடுப்பாங்க. பட் ஆனா, இவன் மட்டும் தான் இன்ஃபர்மேஷன் தருவான். புரியுதுங்களா? இவன் எப்படி இன்ஃபர்மேஷன் தருவான்னா, ஆர்எஸ்ஐ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஆர்எஸ்ஐய எப்படி பயன்படுத்தணும். இதோ பாருங்க நான்லாம் பாருங்க எத்தன கோடு உள்ள போட்டு வச்சுட்டு, இதுல ஏன் இவ்வளோ கோட்லாம் போடுறேன்னா, ஒரே ரீசன். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸுக்கு அப்புறம் ஆர்எஸ்ஐ சீட் ஷீட் ஒண்ணு இருக்கு. ஆர்எஸ்ஐ சீட் ஷீட்ன்னு போட்டா கூகுள்லயே தெரியும். புல்லிஷ் நடக்க போதா, பியரிஷ் நடக்க போதான்றத பார்த்தோன்னா, அதிலயே தெரிஞ்சிரும். இப்போ நம்ம இதுல லெவல் பார்த்து தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அதாவது இப்போ இப்போ நான் கடைசியா போட்டது என்னன்னா, இதுலயே வந்து நம்ம இதுலயே போட்டோம்னா, இது புல் செக்மெண்ட் வந்துச்சு. அப்போ புல் செக்மெண்ட்டுன்னும்போது ஒரு அப்போ மார்க்கெட் அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து புல் ஆக போகுது. ஒரு ஒரு 10 பாயிண்ட்க்கு மேல ஏறப்போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 10 பாயிண்ட் மேல ஏற போதுன்னும்போது, ஒண்ணு டெல்டா வேல்யூ ஹையா இருக்கிறதுல ஒண்ணு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல 2 பாயிண்ட்ல சட்டுன்னு வெளில வரணும் அப்படின்ற கான்செப்ட்ல உள்ள உக்காந்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு 2 ட்ரேடு. ஒரு 10 லாட் உள்ள தூக்கி போட்டோமா, டக்குன்னு ஒரு ட்ரேட் எடுத்து வெளில வந்துரணும். அவ்வளோதான். 2 ட்ரேடு. டக்குன்னு டக்குன்னு அடிச்சிடுச்சா, இங்க போய் நிக்கிது. இது இங்க பாருங்க இந்த இடத்துல போய் நிக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இது நான் வந்து மார்க் பண்ணது டெய்லி ரெசிஸ்டன்ஸ்‌க்காக. அதாவது இப்ப அடுத்து ரெசிஸ்ட் எடுக்கணும். இந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் அடுத்து கீழ போக வாய்ப்பு இருக்கு. இல்ல பிரேக் ஆயி மறுபடியும் போச்சுன்னா, இவ்வளோ தூரம் மறுபடியும் மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா இவ்வளோ தூரமாச்சும் மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ, இப்படி நெறைய ரீசன் வந்து நம்மளே வச்சிருப்போம். ஆனா சம்டைம்ஸ்ல வந்து மேல ஏறுது. ஆனா ஆப்ஷன்ஸ்ல மேல ஏறாது. ஏன் காரணம்னா, டைம் ஆவுது பாருங்க. ஸோ, இந்த டைம்ல மொமெண்டமே இருக்காது. புரியுதுங்களா? கரெக்ட்டா இந்த இந்த டைமோட முடிச்சுக்கணும். அதாவது அதிகபட்சமா இந்த டைமோட முடிச்சுக்கணும். இல்லன்னா 11 மணிக்கு இதோட முடிச்சிடணும். கரெக்ட்டா பாருங்க 11 மணிக்கு பாருங்க பெரிய ஸ்பைக் வந்தது. காரணமே என்னன்னா, பெரிய பெரிய ஆளுங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்கன்னும்போது மொமெண்டம் இருக்காது. அப்ப கிரியேட் ஆயிடுச்சுனோனே, இதுக்குள்ளேயே தான் மாவு அரைச்சுன்னு இருக்கும். ஸோ, இந்த டைம்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு தான் ப்ராஃபிட். அதே மாரி
உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பேசிவ் பையஸ், அக்ரெசிவ் பையஸ் இவங்க 2 பேருக்கும் நடக்கிற போட்டி தான் வந்து பெரிய மார்க்கெட் இதுவே. நம்ம மார்க்கெட் ஏன் மேல மாட்டுது, கீழ மாட்டுதுன்னு பெரிய ரீசன் இருக்கும். மொத யார் பை பண்றாங்க, யார் செல் பண்றாங்கன்றது மார்க்கெட் ஆர்டர்ல யார் பை பண்றாங்க, செல் பண்றாங்கன்றது வந்து வேற விஷயம். இப்போ இண்டெக்ஸ்ல வந்து நீங்க இத பார்க்கவே கூடாது. புரியுதுங்களா? நான் சொல்ற கான்செப்ட் இண்டெக்ஸ்லயே வச்சுக்கவே கூடாது. ட்ரேடிங்ல மட்டும் தான் இத யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ பார்க்கும்போது அத வச்சுக்கவே கூடாது. இண்டெக்ஸ் கான்செப்ட் டோட்டலி வேற. ஸ்டாக் கான்செப்ட் டோட்டலி வேற. ஸோ, அப்படின்னும்போது அந்த கான்செப்ட் அங்க வைக்க கிடையாது. டெரிவேட்டிவ்ல மட்டும் டெரிவேட்டிவ் நம்மள மாரி வைக்குது பார்த்தியா? அதுல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். என்னன்னா, இப்போ ஒரு ஆர்டர நீ பை பண்ற. மார்க்கெட் மேல ஏறுது. ஆனா பிரைஸ் மேல ஏற மாட்டுது. ஒண்ணும் மொமெண்டம் இருக்காது. சிம்பிள் பதில் சொல்லிட்டு போலாம். ஒண்ணும் மொமெண்டம் இருக்காது. இல்ல வேற ஏதாவது அதாவது வேற ஏதாவது ரீசனா இருக்கலாம். என்ன ரீசன்னா, ம் மொமெண்டம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அது சரியான குவான்டிட்டியா இருக்காது. அதாவது பையர்ஸ விட செல்லர்ஸ் அந்த இடத்துல அதிகமா இருக்கலாம். இந்த மாரி ரீசன் இருக்கு. இப்போ அப்படின்னும்போது, நம்ம எப்படி ஒரு நல்ல ட்ரேடர் சூஸ் பண்ணலாம்? அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? இப்போ இதுல வந்து இந்த வீடியோல வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்றேன். நீங்க இத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஒண்ணும் வேணாம். நீங்க இப்போ இப்போ இந்த டைம்ல நான் ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டா, எல்லா இடத்துலயும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு குறிப்பான நோக்கம் வந்து, எல்லா இடத்துலயும் நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா, நீங்க லூஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. பண்ணவே கூடாது. எல்லா நேரத்துலயும் அதே மாரி பண்ணக்கூடாது. ஏன் வந்து இந்த 10 டூ 11, 12 டூ 12 டூ 1:30 இல்ல சாயங்காலம் 4 அதாவது 2:30 டூ 3 ஏன் இந்த மாரி டைம்ன்னா, ஒண்ணு நெறைய பேரு ஒரு ஸ்கூல் மாரி இத பாருங்க. காலையில ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களா? 10 மணிக்குள்ள என்ன பீரியடுன்னு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? 10 மணிக்குள்ள என்ன பீரியடுன்னு தெரிஞ்சிரும். அப்போ 11 மணிக்குள்ள பெரும்பான்மையா வந்து ஒரு 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 லெசன் நடத்திருவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் பிரேக் ஓகேங்களா? அதுக்கப்புறம் 12 மணிக்கு வந்து அந்த பாடம் 2 எடுக்க வருவாங்க. பாடம் 2ன்றது யாருன்னா இன்ஸ்டிடியூஷன் அந்த மாரி இருப்பாங்க. 12, 1, 2 இது எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் வருவாங்க. ஏன் காரணம்னா, அவங்க அந்த டைம்ல ஏன் வரதுக்கு ரீசன்னா, ஒரே காரணம். ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து மார்க்கெட்ட எடுத்தோனே வந்துர மாட்டாங்க. 12 மணிக்கு வந்து பை பண்ணுமா, செல் பண்ணுமான்றத பார்த்து ஒரு டிசிஷன் எடுத்து தான் வருவாங்க. இன்கேஸ் வந்து அந்த டிசிஷன் ரொம்ப அவங்களுக்கு கன்ஃப்யூஸா இருந்தா வராம கூட போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து இந்த இடத்துல தான் இந்த சார்ட்டுக்கு வரலன்னா, வேற ஏதாவது பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சார்ட் தான் முக்கியம் கிடையாது. வேற ஒரு சார்ட். இந்த சார்ட்டுக்கு வராம போயிடுவாங்க. அப்படி சொல்ல வந்தேன். புரியுதுங்களா? இப்போ அவங்க வரல அப்படின்னு இந்த இடத்துக்கு வரலன்னும்போது, 3 மணிக்கு பெரும்பான்மையா இண்டெக்ஸ்ல இருக்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுவான்? பொசிஷன குளோஸ் பண்ணுவான். இன்ட்ராடேல இருக்கிறவன் பொசிஷன குளோஸ் பண்ணுவான். அப்போ பொசிஷன் குளோஸ் பண்ணும்போது வாலட்டிலிட்டி ஹையா இருக்கும். இப்போ வாலட்டிலிட்டி ஹையா இருக்கும்போது, அப்போ பெரும்பான்மையா யார் ஜெயிப்பாங்கன்னா, எந்த பக்கம் வந்து ஹையர் ஐ மீன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த பக்கம் அதிகமா இருக்குன்னோ, அவங்க தான் ஜெயிப்பான். ஓகேவா? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்போது, அந்த டைம்ல மட்டும் தான் உனக்கான டைம். அப்போ நீங்க ரூ. 10 டக்குன்னு ஒரு 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 100 பேர் டக்குன்னு ரூ. 10ன்னு பை பண்றாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா மேல ஏறிடும். டக்குன்னு நீ செல் பண்ணிட்டு வெளில வந்துடணும். டக்குன்னு கீழ இறங்கிடும். ஸோ ஓகேவா? முக்கியமா இதுதான் நமக்கு தெரியணும். டெல்டா வேல்யூ நம்ம வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். அதேமாரி கேண்டில் ஸ்டிக் வந்து ஆ யூஸ் பண்ணலாமான்னு கேட்டா, இந்த கேண்டில் ஸ்டிக்க வச்சுன்னு, இந்த பேட்டர்ன்லாம் வச்சுன்னு நீங்க வந்து ட்ரேடே பண்ணாதீங்க. இந்த இடத்துக்கு தான் வந்து சப்போர்ட் எடுக்கணும்லாம் நீங்க சொல்லக்கூடாது. இப்ப நான் டெய்லி சப்போர்ட்லாம் எத வச்சு கால்குலேட் பண்றேன்னா 100 நாள் ஆவரேஜஸ் அதாவது 100 டே ஆவரேஜ வச்சு தான் நான் இத கால்குலேட் பண்றேன். 100 அதாவது 100 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன பிரைஸ்ல இருந்தது? இந்த RSI கால்குலேட் பண்ணதுல்ல. இந்த RSI கால்குலேட் பண்ணதுல அதே கான்செப்ட்ல தான் இதையும் கால்குலேட் பண்றது. 100 நாளுக்கு முன்னாடி இந்த பிரைஸ்ல மார்க்கெட் இப்படி பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆயின்னு இருக்கு. இப்போ இந்த பிரைஸ் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, அதிகபட்சமா சப்போர்ட் இங்க இருக்கலாம், ரெசிஸ்டன்ட் இங்க இருக்கலாம் அப்படின்னு தெரியும். இது காலையில ரெசிஸ்டன்ஸ் தான். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரியா போட்டோம். ஓகேவா? இப்போ டெய்லி சப்போர்ட் இந்த வீக்லி சப்போர்ட்ன்னும்போது, வீக்லி சார்ட்ட வச்சு நீங்க பார்க்கணும். 100 கேண்டில் அதாவது 100 நாள் 100 கேண்டிலுக்கு முன்னாடி எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு? இந்த வாரம் வந்து இப்ப இங்க இருக்குதுன்னும்போது எப்படி இருக்கும்? இப்படி பார்க்குறது. மந்த்லி இதோ இங்க பாருங்க மந்த்லி ஒண்ணு வச்சிருக்கான். மந்த்லி சப்போர்ட் இங்க இருக்கு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு மந்த்லி சப்போர்ட் எடுக்க நெறைய வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். பட் ஆனா ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து இப்ப அந்த நியூஸ்லாம் வந்து இன்வெஸ்டர்ஸ வந்து பெருசா பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா பாதிக்கும். ஏன்னா வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி இந்தியாவ விட வேற யாருமே குவாலிட்டியா தரல. ஐ மீன் குவாலிட்டியா மீன்ஸ் யுஎஸ்க்கு யாருமே வந்து பார்த்தோன்னா, ஹை வால்யூம்லாம் குடுக்கல. ஸோ ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஃபுல்லா வந்து நெறைய இந்த ஒரு இந்த ட்ரம்ப்போட பேச்சினால வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் எதிர்காலத்த வந்து கேள்விக்குறியா இருக்கறனால, அவங்களுக்கு தான் இது ஆபத்து. நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. இதனால அவங்களுக்கு தான் ஆபத்தே தவிர நம்மளுக்கு கிடையாது. ஸோ அதனால நீங்க தைரியமா
ஃபார்மா இண்டஸ்ட்ரிய வெயிட் பண்ணி நல்ல டைம் வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ, இப்போ அதனால வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பேனிக் ஜோன். இப்ப இதுதான் வந்து இப்ப என்னன்னா, ட்ரம்ப் இப்படி பேசினால ஒரு பேனிக் ஜோன்னால இன்னைக்கு மார்க்கெட் வந்து சரிவு பாக்குது. அதே மாரி உங்களுக்கு வந்து இல்ல எனக்கு வந்து பிரைஸ் ஆக்ஷன வச்சு நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும். பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து மட்டும் தான் நான் வந்து ட்ரேடே பண்ணணுன்னும்போது, இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இதெல்லாம் வந்து பார்த்து நீங்க வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னும்போது, நான் இப்பயே சொல்றேன் பிரைஸ் ஆக்ஷன்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாதுங்க. பிரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்றது டோட்டலா கண்மூடித்தனமா ஒரு ட்ரேட் பண்றதுக்கு சமம். நீங்க கண்டிப்பா ஃபெயில் ஆவீங்க. பிரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா. நீங்க எல்லாருமே ஐடிசி ஐடிசி ஐ ஐ ஐசி ஐடிசி, எஸ்எம்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் தான் தவிர, ரியல் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு ஆள் இருக்குறாங்க. அதனால தான் பை ஆச்சு, செல் ஆச்சு. இந்த கான்செப்ட் எல்லாம் விட்டுருங்க. அதுவும் இண்டெக்ஸ்லலாம் நீங்க வந்து இங்க ஒரு ஆள் இருக்காங்கலாம் சொல்லவே கூடாது. புரியுதுங்களா? ஒரு கேண்டில் ஸ்டிக் அதாவது ஒரு ஒரு உண்மை என்னன்னா, இந்த கேண்டில் ஸ்டிக் பைபிள் உங்களுக்கு தெரியுமா? இந்த கேண்டில் ஸ்டிக் பைபிள்னு ஒண்ணு இருக்கு. ஒரு நிமிஷம்ங்க. கேண்டில் ஸ்டிக் பைபிள்னு ஒண்ணு இருக்கு. இந்த பைபிள பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியுமே. புரியுதுங்களா? ஒரே நிமிஷம். ஓகேவா? இந்த கேண்டில் ஸ்டிக் பைபிள் கூட இதுல வந்து எத மீன் பண்ணுதுன்னா, புரியுதுங்களா? எத மீன் பண்ணுதுன்னா, ஒரு டைம் இருக்குது. ஓகேவா? இப்ப மணி 1 ஆகுதுன்னா, 1 மணிக்கு என்ன ஆகுது? இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல வந்து லோ எடுக்குது. இந்த இடத்துல ஹை போகுது. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங்ன்னா, இவங்கலாம் இந்த இடத்துலலாம் வர்த்தகம் நடந்துச்சு. ஆனா வால்யூம் தெரியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வர்த்தகம் நடந்துச்சுன்னும்போது, இதுல வந்து இது வந்து ஒரு இந்த டோட்டலா இது எத மீன் பண்ணுதுன்னா, கேண்டில் ஸ்டிக்ன்றது வந்து ஒரு ட்ரேடிங் வந்து எங்கெங்க, எப்படி எப்படி நடந்துச்சுன்றத ரெஃபர் பண்ற ஒரு இடமா தான் இருக்குது. புரியுதுங்களா? இதுலலாம் பார்த்தீங்கன்னா 1, 0 இந்த இடத்துல இப்போ அதுவும் இந்த கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 10, 20ன்லாம் இது சும்மா நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து இதில ட்ரேடே பண்ண முடியாது. அதுதான் ரியல் ரீசன். நீங்க கூட பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இப்ப கோ சார்ட்டிங் இருக்கு. கோ சார்ட்டிங்ல போயிட்டு நான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல தான் பார்க்க முடியுமே தவிர, நிஃப்டி 50ல பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? நிஃப்டி 50ல பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா, நிஃப்டி 50க்கு அந்த அலவுட் கிடையாது. நிஃப்டி 50ன்றது ஒரு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டு. இது கிடையவே கிடையாது. அதாவது நிஃப்டி 50ன்றது ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட்டு. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கு உண்டு. ஆனா நிஃப்டி 50க்கு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் மார்க்கெட். இது ஃப்ரேம் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர, பண்ண முடியாது. இது இண்டெக்ஸ்ல இது பார்த்தீங்கன்னா, வந்து ஃபியூச்சர்ஸ்ல வருது. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஹிட்டன் பையர் அப்போ உங்களுக்கே தெரியணும். அப்போ எல்லாருமே உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல ஒரு ஹிட்டன் பையர் இருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஹிட்டன் செல்லர் இருப்பாங்க. போய் தொட்டோனே கீழ வரும். இங்க ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கும். எல்லாம் ஃபேக். நம்பாதீங்க. தயவு செய்து எதையும் நம்பாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னயே கூட நம்பாதீங்க. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்றதே நான் ஏத்துக்கிற ஒரு ஆளே கிடையாது. ஏன் காரணம்னா, எல்லாத்துக்குமே நீங்க சொல்லுங்களேன். எல்லாருக்குமே இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தெரிஞ்சு பெர்ஃபெக்ட்டா 100% ப்ராஃபிட் எடுக்குறாங்களா கேட்டா இருக்காது. ஏன்னா மார்க்கெட்ல யாராலுமே 100% எடுக்கவே முடியாது. ஏன்னா, மார்க்கெட்ட புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். 100% மார்க்கெட்டே கிடையாது. அப்போ நம்ம எப்படி இதில ப்ராஃபிட் எடுக்கிறதுன்னு கேட்டோம்னா, ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான். எல்லாருமே உங்ககிட்ட வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜிய வந்து விக்கிறாங்களே தவிர, நீங்க வந்து உண்மையாலுமே ட்ரேடரே கிடையாது. புரியுதுங்களா? நான்லாம் இந்த ட்ரேடிங்க்கு உள்ள வரும்போதே நான் என்ன முடிவு பண்ணிட்டு வந்தேன்னா, ஓகே நம்ம ஃப்யூச்சர்லயும் இதே வேல தான் செய்ய போறோம். அப்படின்னும்போது இத ஒழுங்கா கத்துக்கணும். புரியுதுங்களா? மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அத அக்செப்ட் பண்ணி குடுப்போம். அதான் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா 100% ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க. 50 நான் சொல்றது கூட நீங்க 50% ஏத்துக்காதீங்க. நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அப்பதான் வந்து நீங்க உண்மையாலுமே ஒரு ட்ரேடராவும், ஒரு இன்வெஸ்டராவும் ஆக முடியும். ஏன்னா உங்களுடைய உழைப்புல வந்து நீங்க பண்ணா மட்டும் தான் எதுவா இருந்தாலும். இப்போ இந்த பேட்டர்ன் படி மார்க்கெட் இருக்கு. அடுத்து இதுதான் ஆகும்ன்னு சொல்லி பெரும்பான்மையா பை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஆனா இண்டெக்ஸ் மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னா, இத நானே சொல்லல. அந்த சிபி இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இந்த என்எஸ்சி இருக்கு என்எஸ்சி இருக்கு பார்த்தீங்களா? என்எஸ்சி அவங்க அவங்களுடைய பேஜ்லயே சொல்லியிருப்பாங்க. நம்மளே பாருங்க.
ஓகேங்களா? நிஃப்டி 50ய பத்தி அவங்க எப்படி நிஃப்டி 50 வேலை செய்யுதுன்னு எல்லாமே பார்த்தோன்னா, அவங்களே தெளிவா குடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த வெயிட்டேஜஸ் கம்பெனி இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இது வந்து எந்த மெத்தட்ல வந்து வேலை செய்யுதுன்னா, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலியமா தான். அதாவது மார்க்கெட் வால்யூம் இதுல நிஃப்டில ஒரு வால்யூம் இருக்கு. இது ஒரு ஃபார்முலாவே இருக்கு. நிஃப்டில ஒரு வால்யூம் ஃபார்முலா இருக்கு. அது கூட மார்க்கெட் வேல்யூ கூட ஆவரேஜ் பண்ணி தான் காட்டவே செய்யுதே தவிர, திஸ் இஸ் அதாவது இப்படி தான் காட்டுது. பட் ஆனா இப்படி தான் அது ஆவரேஜ் எடுத்திருக்கே தவிர, பட் நம்ம நெனைக்கிற மாரி இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இதெல்லாம் சும்மா. இதெல்லாம் வந்து நிஃப்டி 50க்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. புரியுதுங்களா? சிம்பிளா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரே விஷயம் தான். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றீங்களா? ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ணுங்க. ஒரு இப்போ அட் த மனில இருக்க 2 ஸ்ட்ரைக்க சூஸ் பண்ணுங்க. 2 லாட் பை பண்ணுங்க. புரியுதுங்களா? 2 லாட் 2 ஸ்ட்ரைக் 2 லாட் வெறும் ரூ. 10,000 இருந்தா போதும். புரியுதுங்களா? 2 ஸ்டார்ட் இல்ல உங்களுக்கு தேவை பாயிண்ட் வந்து அதாவது பணம் கிடையாது. பாயிண்ட்ஸ் மட்டும் தான். 3 பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். அது 5 பாயிண்ட்ஸ்ன்றதே கொஞ்சம் ஹை ரிஸ்க் தான். ஏன்னா வந்து மார்க்கெட் டக்கு டக்குன்னு மூவ்மெண்ட் ஆயிடுறதுனால, இந்த டைம்ல வந்து ஹை ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. சிம்பிளா 2 பாயிண்ட் லாட்ட ஹையா போட்டு டக்குன்னு ஸ்கால்ப் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. இல்ல நான் வந்து ஒரு பொசிஷன் பண்ண போறேன்னா, நீங்க பொசிஷன் பண்ற அளவுக்கு தைரியமான ஆளா இருந்தீங்கன்னா, மார்க்கெட்ட நல்லா புரிஞ்சுக்கின்னு ட்ரேட் பண்ணா மட்டும் தான் புரியும். ஸோ கோர்ஸ்லாம் நம்பலாம் வந்து யாருமே விற்கவும் போறதில்ல, இது பண்ணவும் போறதில்ல. எனக்கு தெரிஞ்ச 4 தான் 4 பேருக்கு சொல்லி தரேன். ஏன்னா வந்து இந்த காலத்துல வந்து வேலை கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ எனக்கு வேலை கிடைக்கலன்னு தான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே உக்காந்தேன். ஏன்னா அந்த மார்க்கெட் ரொம்ப புடிச்சு என்ன அடுத்து படிக்க வைக்குது. நான் அடுத்து எக்கனாமிக்ஸ் தான் படிக்கணும். இந்த வயசுல போய் படிக்க போறேன். அதே மாரி பார்த்தோன்னா, இங்க இருக்கிற டூல்ஸ்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியணும். புரியுதா? இப்போ இதெல்லாம் போட்டு இங்கலாம் பார்த்துட்டு, இதில ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணலாம். பட் இது எல்லாமே நீங்க இப்ப சொல்லுங்க. இவங்க வேலை செய்றான்னு அதெல்லாம் கால்குலேட் அதில பண்ணுது. அப்போ இது பேஸ்ல மட்டும் தான் வேலை செய்யுமான்னு கேட்டா, இதெல்லாம் ஒர்க் ஆகும். எதுல ஒர்க் ஆகும்னா, இதெல்லாம் இதில பார்க்கக்கூடாது. ஃபியூச்சர்ஸ்ல தான் ஒர்க் ஆகணும். நீங்க இதில பார்த்து இது வந்து கன்ஃபார்மே பண்ணவே கூடாது. ஓகேவா? சில பேர் இத வச்சு ஆனா ஒர்க் ஆகுற மாரியே தான் தெரியும். பட் ஆனா சில டைம் பிரேக் ஆகுதுன்னும்போது தான் ரீசன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா தெரியாது. பட் ஆனா ஒரே விஷயம் தான். எவ்வளோ கான்செப்ட்டா இருந்தாலும் சரி, பிரேக் பண்ணிக்கினே தான் இருக்கும் மார்க்கெட். ஏன்னா வந்து மார்க்கெட்டுன்றது அன்பிரெடிக்டபிள். யாருக்கு விக்கணும்னு தோணும், வாங்கணும்னு தோணும், என்ன வேணாலும் தோணும். ஸோ எல்லாருக்குமே என்ன தோணுன்றது நமக்கு தெரியணும்னு நமக்கு இது அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ப்ராப்பரா மார்க்கெட்ட புரிஞ்சுக்கினா மட்டும் போதும். ஸோ உங்களுக்கு இன்னும் கன்டென்ட் இருக்கு. இது வெறும் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் வீடியோவா மட்டும் தான் இத நான் இப்ப வந்து போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து டீச் பண்ற மாரி எதுவும் டீச் பண்ணணும்னா, நான் அதான் சொன்னது லைவ் வாங்க. லைவ்ல வந்து டீச் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்து ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க. இப்ப பாருங்க, லைவ்லயே பாருங்க. RSI பார்த்தீங்கன்னா, RSI லெவல் சேமா இருக்கு. பட் ஆனா பிரைஸ் லெவல் இங்க பாருங்க, டவுன் இருக்கு. ஸோ என்ன மீனிங்னா, டவுன் ட்ரெண்ட்ன்னு மீனிங் ஆயிடுச்சு. RSI வந்து சேம் லெவல், பிரைஸ் வந்து கீழ போது. ஸோ கண்டிப்பா இது போது. அப்போ மறுபடியும் இந்த இடத்துல மேல எடுக்குதுன்னா, அதுக்கு ஒண்ணும் ரீசன் கிடையாது. பிரைஸ் சேம் லெவல், RSI இஸ் ஹையர் ஹை. இந்த மாரி வந்து டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா இருக்கு. புரியுதுங்களா? இந்த டைவர்ஜென்ஸ் ஃபார்முலா இப்ப இது இங்க கீழ வந்து தெரிஞ்சா மட்டும் தான். கீழ இந்த இறங்கும்போது, மார்க்கெட் இங்க கீழ இறங்கும்போது, பிரைஸ் இங்கேயே இருக்கா? இல்ல கீழ வருதா? அவ்வளோதான் மேட்டர். இதுதான் பார்க்கணும். இப்படி தான் என்ட்ரி எடுக்கணுமே. RSI வந்து ஒரு கம்ப்ளீட் கைடா எப்படி ஒரு நல்ல நான் ட்ரேட் பண்ணலான்னு லைவ்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். பட் ஆனா அவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணணும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை ப்ரமோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி.